நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிற மெரினா மால் வந்திருக்கோங்க. மெரினா மாலுக்கு படம் பார்க்கறதுக்கு 2 hours முன்னாடி வந்துட்டோம். கிறிஸ்டோபர் நோலன் ஆடிசி படத்தை இங்க இருக்கிற பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் தான் வந்திருக்கேன். சுத்தி பார்ப்ப லைட்டா பசி எடுத்தப்போ ஃபுட் கோர்ட் போனேன். ஃபுட் கோர்ட்ல பீஸா ஹட்ல அன்லிமிட்டட் பீஸா ஃப்ரைடே இன்னைக்கு. அதனால லக்கிலி நான் என்ன பண்ணேன், 200 ரூபாய் செலவு பண்ணி நான் பீஸா சாப்பிட்டு முடிச்சுட்டு லிஃப்ட் ஏறி 3rd floor வந்த பிறகு பக்காவா தெரிஞ்சு பிவிஆர் ஐநாக்ஸ் வென்யூ. இந்த ஐநாக்ஸ் வென்யூ பொறுத்த ஒரு ஹைலைட் என்ன நான் நோட்டீஸ் பண்ணா, ரைட் சைட்லயே வந்து ஃபாஸ்ட் டிக்கெட்ஸ் ஆன்லைன் டிக்கெட் போட்டிருக்கோம். அப்புறம் உங்க டிபிக்கல் டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. ஐநாக்ஸ் பிக் பிக்ஸ் லேசர் டால்பி அட்மாஸ்னு சொல்லி போர்ட்ல பங்கமா எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. இந்த பிவிஆர் ஐநாக்ஸ்ல 8 தியேட்டர் இருந்துச்சு. எல்லாமே வந்து டால்பி அட்மாஸோட எனேபிள் ஆன ஸ்டாண்டர்ட் தியேட்டர்ஸ் தான். நம்ம ஸ்கிரீன் பிக் பிக்ஸ் வந்து நம்ம ஸ்கிரீன் நம்பர் 1 சொன்னா நம்ம தெரியல. கதவு திறக்கிறப்போ ஆடியோ சவுண்ட் பயங்கரமா கேட்டுச்சு. அப்போவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த பிக் பிக்ஸோட ஆடியோ குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும்னு. ஓபன் பண்ணி ஸ்கிரீன்குள்ள போறப்பதான் தெரிஞ்சு இது ஓரளவுக்கு நல்லா பெரிய ஸ்கிரீனுங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், இந்த நம்ம சென்னையில இருக்கிற லுக்ஸ் ஐமேக்ஸ் பலாஸ் ஐமேக்ஸ் பெரிய ஸ்கிரீனான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா அதுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசென்டாவே நல்ல ஒரு பெரிய ஹைட் வித் இருக்கிற ஸ்கிரீன் தான். இன்டீரியர் லைட்டிங் சீட்டிங்ஸும் பயங்கரமா இருந்துச்சு. அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே பெட்டரா இருந்துச்சுங்க ஆடியோ குவாலிட்டியெல்லாம். இப்போ நம்ம படத்தை பத்தி பேசலாம். இந்த ஆடிசிங்கிறது ஹோமரோட ஃபேமஸான ஆடிசி புக்கை பேஸ் பண்ணி எடுத்தது. கிறிஸ்டோபர் நோலன் அவரோட ஸ்டைல ரீடெல்லிங் பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லாவே பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலி கேஸ்டோட ஆக்டிங்கு, ப்ராக்டிக்கலான லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணது எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சு இந்த படத்தோட கேஸ்ல. இந்த படத்தோட ஆடியோக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் டிசர்வ் பண்ணிச்சுங்க. நான் உங்களுக்கு தியேட்டர்ல வந்து ஆடியோ கிளிப் போட்டு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி பயங்கரமான ஆடியோ வைப் இருந்துச்சுன்னு. என்னோட ஒப்பீனியன்ல ஆடிசி மாதிரி மூவிஸ் எல்லாம் ஒன்று ஐமேக்ஸ் இல்லைன்னா பெரிய ஸ்கிரீன்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் விட்டு போங்க.